அண்மை செய்தி. திருமணம் செய்ய மறுத்ததால் காதலியை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த காதலன். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி வடுகபாளையத்தில் இளம்பெண் கத்தியால் குத்தப்பட்டு சடலமாக கிடந்த விவகாரம் தொடர்பாக திருமணம் செய்ய மறுத்ததால் காதலியை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் காதலன் சரணடைந்திருக்கிறார். தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பிரவீன்குமார் என்ற வாலிபர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சி வடுகபாளையம் பொன்முத்து நகர் பகுதியில் குடியிருந்து வருபவர் கண்ணன். இவரது 19 வயது மகள் அஸ்விதா கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவரது தந்தை, கணவர், தாயார் இருவரும் இன்று வேலைக்கு சென்று விட்டனர். மதியம் அவரது தந்தை கண்ணன் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மாணவி இரத்த காயங்களுடன் கத்தி குத்திய நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அவரை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது ஏற்கனவே மாணவி இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பின்னர் பெற்றோர்கள் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிஸ்டி சிங் நேரில் விசாரணை மேற்கொண்டார். தனியாக வீட்டில் இருந்த மாணவியை மர்ம நபர் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பித்திருக்கார் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்ட போது உடுமலை சாலையில் உள்ள அண்ணாமலையார் நகரைச் சேர்ந்த நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வரக்கூடிய பிரவீன்குமார் என்ற வாலிபர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போது இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அஸ்விதா பிரவீன்குமாரை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து அங்கு சென்று சராமரியாக கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பித்து தற்போது காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சம்பவ இடத்தில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரவி.